ஹலோ ப்ரோஸ். இந்த வீடியோவில் வந்துட்டு யூஸ் கான்டாக்ஸ்ட் அண்ட் கிரியேட் கான்டாக்ஸ்ட், பேசிக்காக ரியாக்டில் கான்டாக்ஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது பார்க்க போகிறோம். ரீடெக்ஸ் கூட கம்ப்ளீட் பண்ணுற ஒரே விஷயம் வந்துட்டு ரியாக்டில் வந்துட்டு கான்டாக்ட்ஸ் தான். ஸோ பேசிக்காக ரீடெக்ஸில் பண்ணுற எல்லா விஷயத்தையும் பியூர் ரியாக்டிவும் பண்ணலாம் அப்படின்றத கொண்டு வந்தது வந்துட்டு கான்டாக்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு எப்படி கான்டாக்ஸ்ட்டை யூஸ் பண்ணலாம், எப்படி ஸ்டேட்ஸ் அண்ட் சம் டேட்டாவை எல்லா காம்பனண்ட்டுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இது உங்களுக்கு சென்ஸ் ஆகலை, புரியல அப்படின்னா ஜஸ்ட் இந்த எண்ட் ஆஃப் த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு கான்டெக்ஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி கான்டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணலாம் ரியாக்டில் அப்படின்றது வந்துட்டு சிம்பிளாகவே உங்களுக்கு புரியும். ஸோ காமன் யூஸ் கேஸ் தான் எடுக்க போகிறோம், ஒரு யூஸரை ஸ்டோர் பண்ண போகிறோம், தட்ஸ் இட். ஸோ another thing, நான் இப்போ இருக்கிற பிரான்ச் வந்துட்டு ரியாக்ட் ரவுட்டர் #10 இந்த பிரான்ச்சில் தான் இருக்கேன். ஸோ பேசிக்காக நம்ம இந்த ரியாக்ட் பேசிக்ஸ் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, கிட்டப்பில் ஏதோ பக் போல், ஸோ சம்திங் இது பேசிக்காக பெரிய பக் தான் நினைக்கிறேன். ஓகே, ரியாக்ட் ரவுட்டர் 10. ஸோ github.com sandeepkumar/react basics யூடியூபுக்கு போய்க்கோங்க. அதில் இங்கே மாஸ்டரில் இருக்கும், நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் ரியாக்ட் ரவுட்டர் #10க்கு செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் பிரான்ச் நேம். ஜஸ்ட் நீங்கள் கோடை கிளிக் பண்ணி ஜஸ்ட் ஜிப்பை டவுன்லோட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த கோடு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த டைரக்டரிக்குள்ளார போயிட்டு ஜஸ்ட் yon ஆர் npm install npm i கூட நீங்கள் கொடுக்கலாம். தென் yon start ஆர் npm start whatever நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு இந்த சர்வர் ஸ்டார்ட் ஆகும். ஜஸ்ட் இந்த ஹோம், அபவுட், டேஷ்போர்டு இந்த 3 பேஜ் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நம்ம வந்துட்டு ரியாக்ட் ரவுட்டர் டுட்டோரியலில் பார்த்த சேம் கோடு தான். ஓகே, நம்ம வந்துட்டு இந்த டுட்டோரியலில் அபவுட் இந்த ரவுட்டை யூஸ் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் நம்ம இந்த 2 திங்ஸ் ஹோம் அண்ட் டேஷ்போர்டை மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ பேசினது போதுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் போயிடலாம், வீடியோக்குள்ளார போயிடலாம். ஸோ நான் சோர்ஸ்குள்ளார ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, இது ஓப்பன் ஆச்சு. சோர்ஸ்குள்ளாரன்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறேன். அது என்ன அப்படின்னா யூசர் கான்டெக்ஸ்ட் .js. ஓகே, சிம்பிள். இந்த யூசர் கான்டெக்ஸ்ட்குள்ளார என்ன இருக்க போகுதுன்னா ஜஸ்ட் நான் இம்போர்ட் create context from React. Okay. Reactலேருந்து create context வந்துட்டு Reactலேருந்து எடுக்கிறேன். ஸோ பேசிக்கலாக என்ன பண்ண போகிறேன்னா const user context equals create context. இனிஷியலாக நான் வந்துட்டு ஒரு எம்டி ஆப்ஜெக்ட் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த யூசர் கான்டாக்ஸ்ட்டை ஜஸ்ட் சிம்பிளி எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் யூஸ் கான்டாக்ஸ்ட். சிம்பிள். கிரியேட் கான்டாக்ஸ்ட்ன்றது ரியாக்ட்லேருந்து வருது. ஸோ இதை வச்சு நம்ம கான்டாக்ட் கிரியேட் பண்ணலாம். கான்டாக்ஸ்டோட இனிஷியல் வேல்யூ ஜஸ்ட் நம்ம ஸ்டேட்டோட இனிஷியல் வேல்யூ வைப்போம்ல, அதே மாதிரி எம்டி ஆப்ஜெக்ட் வச்சுருக்கேன். ஸோ யூசர் கான்டாக்ஸ்ட்டை கிரியேட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் யூசர் கான்டாக்ட்ஸ். ஸோ இது நம்மளுக்கு தேவையில்ல. ஓகே, யூசர் கான்டாக்ட்ஸ்ட்டை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டேன். இவ்வளோ தான், கான்டாக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம க்ரியேட் பண்ண கான்டாக்ட்ஸ்ட்டை வந்துட்டு யூஸ் பண்ணணும். ஸோ நான் AppJSல என்ன பண்ணுறேன் அப்படின்னா இம்போர்ட் யூசர் கான்டாக்ட் ஃப்ரம் /user context. ஓகே, ஸோ யூசர் கான்டாக்ஸ்ட்டை வந்துட்டு நான் யூசர் கான்டாக்ட் ஃபைல்லேருந்து இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ பேசிக்கலி நம்ம இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறது அங்கே இதில் கான்டாக்ட்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே, நான் இந்த ரெண்டையும் ரேப் பண்ண போகிறேன். இதில் அப்படின்னா யூஸிங் யூசர் கான்டாக்ட்ஸ் .provider. ஓகே, ப்ரொவைடர் வச்சு நான் இதை ரேப் பண்ண போகிறேன். ஜஸ்ட் இந்த ரெண்டையும் ரேப் பண்ணிட்டேன். ஸோ ப்ரொவைடருக்கு வந்துட்டு நம்ம வேல்யூ கொடுக்கலாம். ஸோ வேல்யூ ஈக்குவல்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன வேல்யூ கொடுக்கலாம் அப்படின்னா ஹலோ கான்டாக்ட் அப்படின்னு கொடுக்கலாம். கான்டாக்ட் திங். ஃபைன்.
ஜஸ்ட் சேவ் பண்ணிக்குவோம். எவ்ரிதிங் ஒர்க்ஸ் ஃபைனான்னு பார்த்துப்போம். எஸ், இட் ஒர்க்ஸ் ஃபைன். தென் ஸோ இப்போ பேசிக்கலி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, யூசர் கான்டாக்ட்ஸ் டாட் ப்ரொவைடர் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ப்ரொவைடரோட இந்த சைல்ட்ஸ் என்னென்னலாம் இருக்கோ அதில் எல்லாத்துக்கும் இந்த வேல்யூவை ப்ரொவைட் பண்ணிடும். ஸோ இப்போ உங்களுக்கு ஆக்சுவலியே புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வேல்யூ வந்துட்டு நம்ம ஜஸ்ட் இந்த ஹோமில் வந்துட்டு ஆக்சஸ் பண்ணலாம். ஜஸ்ட் பேசிக்கலி ஹோமில் மட்டும் இல்லை, அதுக்குள்ளார என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கோ ஹோம் அண்ட் டேஷ்போர்ட், ஜஸ்ட் நீங்கள் இந்த அபவுட்டை உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா அபவுட்லேயும் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ கிளியர் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கான்டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம another ஹூக் யூஸ் பண்ணோம். இம்போர்ட் ஃப்ரம் ரியாக்ட்லேருந்து என்ன அப்படின்னா யூஸ் கான்டாக்ட். ஓகே, ஸோ யூஸ் கான்டாக்ட்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அந்த கான்டாக்ட் வேணும். ஸோ அந்த கான்டாக்ட் என்ன அப்படின்னா ஜஸ்ட் இந்த யூஸ் கான்டாக்ட். எஸ், ஒவ்வொரு தடவையும் நம்ம இப்படி பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும். அதை ஃபைனல் எண்ட் ஆஃப் த வீடியோ நம்ம அதையும் சிம்பிளிஃபை பண்ண தான் போகிறோம். ஓகே, ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஜஸ்ட் வாட்ச். இம்போர்ட் யூஸ் கான்டாக்ட் ஃப்ரம் /use context. ஸோ தென் இப்போ யூஸ் கான்டாக்ட்ஸும் நம்மகிட்ட இருக்குது, யூஸ் கான்டாக்ட் ஹூக்கும் நம்மகிட்ட இருக்குது. ஸோ ஜஸ்ட் அதை நம்ம யூஸ் பண்ணணும். const anything literally values equals use context அதில் யூஸ் கான்டெக்ஸ்ட். ஸோ இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் இந்த வேல்யூவில் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம், நான் அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் இதை வந்துட்டு ஒரு டிவ்வில் ரேப் அப் பண்ணிக்கிறேன். டிவ்வில் ரேப் அப் பண்ணிட்டேன். ஓகே, we need this, I think, return. Okay, now it's fine. டிவ்வில் ஒரு ரேப் அப் பண்ணிக்கிறேன். உள்ளே வந்துட்டு நான் ஒரு ப்ரீ கொடுக்குறேன். ப்ரீக்குள்ளார பேசிக்காக ஏதாவது ப்ரிவியூ பண்ணோம் அப்படின்னா இதை நம்ம யூஸ் பண்ணலாம். எஸ், அஃப்கோர்ஸ் JSON. we don't need JSON.stringify, I think. ஸோ நம்ம இனிஷியலில் வந்துட்டு எம்டி ஆப்ஜெக்ட் வச்சுருக்கோம். ஸோ மேபி இதில் ப்ராப்ளம் வரலாம். நான் எம்டி ஸ்ட்ரிங் வச்சுக்கிறேன். ஸோ ஜஸ்ட் எவர் ப்ரிகாஷன் வச்சுக்கோங்களேன். ஸோ ஓகே, JSON.stringify come on, stringify values. ஓகே, ஸோ இப்போ ஜஸ்ட் நம்ம அவுட்புட்டை பார்க்கலாம். ஸோ ப்ரௌசர் பார்க்கலாம். remove the semicolon, just go give a reload. ஸோ நம்ம இப்போ ஹோம் பேஜ் இருக்கோம். just go to home page, hello context. ஓகே, இங்கே hello context அப்படின்னு வந்துட்டு நம்மளுக்கு வரதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஓகே, JSON.stringify தேவையில்லை. நான் அங்கே இனிஷியலாக நான் ஆப்ஜெக்ட் வச்சதுனால ஸ்ட்ரிங்கிஃபை பண்ணேன். பேசிக்காக ஆப்ஜெக்ட் வந்துட்டு ரியாக்ட் ஸ்ட்ரெயிட்வே ரெண்டர் பண்ணாது. ஸோ நான் அந்த ஸ்ட்ரிங்கிஃபை நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ பிக் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம ஹலோ கான்டெக்ஸ்ட் வரதை பார்க்கலாம். ஸோ இங்கே மட்டும் இல்லை, சிம்பிளி நீங்கள் இதை கோ டு டேஷ்போர்ட் பேஜ் அண்ட் டூ த சேம். ஸோ சேம், ஜஸ்ட் டேக் திஸ் ஒன் ஆல்சோ, just take full return. இதை அப்படியே எடுத்துப்போம். Okay, come on, let's place it over here. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இது டேஷ்போர்ட் பேஜ். ஸோ ஜஸ்ட் நம்ம ஹோம் பேஜ்னு வர தேவையில்ல. ஸோ நான் ஜஸ்ட் ஓகே, now we can remove this return, just format, save. now same thing தான் பண்ணியிருக்கோம். யூஸ் கான்டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் இப்போ வேல்யூஸில் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, அபவுட்டில் எதுவும் இல்லை. ஜஸ்ட் டேஷ்போர்டு போனோம் அப்படின்னா திஸ் இஸ் டேஷ்போர்ட் பேஜ். சேம் ஹலோ கான்டாக்ட் இங்கே இருக்கிறத பார்க்கலாம். ஜஸ்ட் ஹோம் போனோம் அப்படின்னா ஹலோ கான்டாக்ட் இங்கேயும் இருக்கிறத பார்க்கலாம். ஸோ பேசிக்கலி நம்ம எதையுமே சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் நம்ம இங்கே ஆப்லேருந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நான் சம்திங் இங்கே சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா போத் பேஜஸ் அபவுட் ஹோம்லேயும் சேஞ்ச் ஆகும், டேஷ்போர்ட்லேயும் சேஞ்ச் ஆகும். ஸோ தட்ஸ் த திங். ஸோ இப்போ என்ன பண்ணுதுன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ யூசர் கான்டாக்ட்ஸில் நம்ம கான்டாக்ட்ஸை க்ரியேட் பண்ணுறோம். இனிஷியலாக எம்டி ஸ்ட்ரிங் வச்சுக்கிறோம். ஓகே, தென் நெக்ஸ்ட் அப் AppJSல அந்த யூஸ் கான்டெக்ஸ்ட்டை இம்போர்ட் பண்ணுறோம்.
இம்போர்ட் பண்ணிவிட்டு யூசர் கான்டாக்ட்ஸ் டாட் ப்ரொவைடர்னு கொடுக்குறோம். ஸோ பேசிக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ இதுதான் ப்ரொவைடர், இதுக்குள்ளே இருக்கிற எல்லா காம்பனன்ட்ஸ்க்கும் நீ ஜஸ்ட் இந்த வேல்யூவை ப்ரொவைட் பண்ணு அப்படின்ற மாதிரி கொடுக்குறோம். எஸ் ப்ரொவைட் பண்ணிடுச்சு. தென் ஹோம் காம்பனன்ட் போகிறோம். எந்த கான்டெக்ஸ்ட் ப்ரொவைட் பண்ணுது? யூசர் கான்டெக்ஸ்ட் தான் நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. ஸோ அந்த யூசர் கான்டெக்ஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்கிறோம். அந்த கான்டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கான ஹூக் ரியாக்டில் என்ன அப்படின்னா யூஸ் கான்டெக்ஸ்ட் ஹூக். ஸோ அதையும் இம்போர்ட் பண்ணிக்கிறோம். தென் யூஸ் கான்டெக்ஸ்ட்டை வச்சு யூசர் கான்டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணுறதுனால நமக்கு அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது இந்த யூஸ் கான்டெக்ஸ்ட்ன்ற ஹூக். ஸோ அந்த வேல்யூவை ஜஸ்ட் இங்கே நம்ம ப்ரிவ்யூ பண்ணுறோம். தட்ஸ் இட். கிளியர்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக்காக நீங்கள் இந்த இடத்துல இன்னும் 2 காம்பனண்ட் ஆட் பண்ணிங்க அப்படின்னாலும் சேம் திங், எல்லா காம்பனண்ட்டுக்கும் அந்த வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, கிளியர். நவ் நெக்ஸ்ட் திங், இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு இந்த ஹலோ கான்டெக்ஸ்ட்டை ஜஸ்ட் ஸ்டோர் பண்ணி நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல. ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த வேல்யூவில் வந்துட்டு இந்த வேல்யூ வந்துட்டு ஒரு ஸ்டேட்டில் வச்சுக்க போகிறேன். ஸோ யூசர், ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டேட்டை டிக்ளேர் பண்ணிப்போம். கான்ஸ்ட், ஸோ ஜஸ்ட் நம்ம ஸ்னிப்பெட்ஸ் யூஸ் பண்ணுவோம். யூஸ் ஸ்டேட். ஓகே, யூஸ் ஸ்டேட். இது வந்துட்டு ஸ்டேட் வந்துட்டு யூசர் அண்ட் செட் யூசர். ஓகே, செட் யூசர். ஓகே, ஜஸ்ட் இம்போர்ட் யூஸ் ஸ்டேட் இம்போர்ட் பண்ணிட்டோம். யூசர் வந்துட்டு இனிஷியலி எம்டி. ஓகே, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த யூசர் அண்ட் செட் யூசர் ரெண்டையும் இங்கே பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே 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 ஓகே, now it will be happy. ஸோ யூசரையும் செட் யூசரையும் ஓகே நம்ம ஜஸ்ட் ஏன் அரேவாகவே அனுப்பலாமே. ஜஸ்ட் எல்லா தடவையும் நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த தடவை ஜஸ்ட் அரேவாக அனுப்பலாம். ஜஸ்ட் இந்த யூசரையும் செட் யூசரையும் நான் பாஸ் பண்ணிட்டேன். பேசிக்கலி ஆப்ஜெக்ட்குள்ளாரையும் அனுப்பலாம், நீங்கள் அரேக்குள்ளாரையும் அனுப்பலாம். என்ன அப்படின்னா, அரேயில் அனுப்பணும் அப்படின்னா அங்கே நேமிங் கன்வென்ஷனில், ஆப்ஜெக்டில் அனுப்பணும்னா நேமிங் கன்வென்ஷன் இருக்குது, அவ்வளோதான். ஜஸ்ட் இதே நேமில் அங்கே இம்போர்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஆப்ஜெக்ட் அனுப்பலாம். ஜஸ்ட் நான் இப்போதைக்கு அரேவாக அனுப்புகிறேன். ஓகே, இப்போ ப்ரொவைடரில் வந்துட்டு நம்ம யூசரையும் செட் யூசரையும் அனுப்புகிறோம். ஸோ யூசர் வந்துட்டு இனிஷியலி எம்டி ஆப்ஜெக்டாக இருக்குது. ஃபைன். ஸோ நான் ஹோமில் நமக்கு வேல்யூஸில் வந்துட்டு ஒரு அரே இருக்கும். என்ன அப்படின்னா யூசர் அண்ட் செட் யூசர். ஃபைன். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் கான்ஸ்ட் யூசர் கமா செட் யூசர் எங்கேருந்து வருது அப்படின்னா வேல்யூஸ். ஓகே, ஸோ கிளியர் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஆன் கிளிக், ஓகே சாரி, பட்டன் லாகின். ஓகே, லாகின் இன்னொரு பட்டன் வச்சுருக்கேன். ஆன் கிளிக்கில் வந்துட்டு ஜஸ்ட் ஒன்று செட் யூசர் டு ஒரு ஆப்ஜெக்டை செட் பண்ண போகிறேன். பேசிக்காக என்ன அப்படின்னா, நேம் சந்தீப், டைப் ஆஃப் யூசர் வந்துட்டு அட்மின். தட்ஸ் இட். நான் ரொம்ப மச் பண்ண தேவையில்ல. பட் ஸ்டில் நீங்கள் இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் உங்களோட ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we doing this. ஓகே, now it's happy. இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் ஏபிஐ கால் பண்ணலாம். ஏபிஐ கால் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் இந்த யூசரை வந்துட்டு செட் பண்ணலாம். ஸோ பேசிக்காக உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் என்னென்னா, லாகின் வந்துட்டு இப்போ நம்ம ஃபேக் பண்ணுறோம். ஜஸ்ட் இப்போது நம்ம வந்துட்டு லாகின் பண்ணுறதுக்கான ஏபிஐ இல்லை. ஜஸ்ட் இப்போதைக்கு இந்த யூசரை லாகின் பண்ணுன்ற மாதிரி ஜஸ்ட் ஃபேக் பண்ணுறோம், அவ்வளோதான். அதுக்காக தான் செட் பண்ணுறோம். இங்கே ஏபிஐ கால் பண்ணிட்டு நீங்கள் ஏபிஐ காலில் வர ஏபிஐயோட ரெஸ்பான்ஸில் வந்துட்டு நீங்கள் இதை செட் பண்ணலாம். பேசிக்காக அவ்வளோதான் விஷயம். ஸோ நான் இந்த வேல்யூஸுக்கு பதிலாக ஜஸ்ட் யூசரை கொடுக்குறேன். ஓகே, சிம்பிள். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள். செட் யூசர் பண்ணியாச்சு. நான் இப்போ யூசரில் வந்துட்டு என்ன இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இனிஷியல் எம்டியாக இருக்கும்.
இந்த பட்டனோட ஆன் கிளிக்கில் என்ன நடக்குதுன்றதை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி டேஷ்போர்ட்லேயும் சேம் வே நம்ம செட் பண்ணிடலாம். ஸோ நான் அங்கே வேல்யூஸ்லேருந்து அகைன் டீஸ்ட்ரக்சர் பண்ணி எடுக்கிறேன். ஸோ சிம்ப்ளி நம்ம இங்கேயே கூட இப்படியே கூட எடுத்துக்கலாம். ஸோ சேம் இட் டஸ் தி திங். இங்கே வந்துட்டு நான் செட் யூஸர் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் செட் யூஸரை நான் அப்படியே விட்டுறேன். ஸோ நம்ம அதை யூஸ் பண்ண போகிறதில்ல. ஓகே ஃபைன், ஜஸ்ட் கிவ் ரீலோட். ஒரு ஆப்பன் என்ன எரர் அப்படின்னா யூஸர் வந்துட்டு நான் டைரெக்டாக கொடுத்துருக்கேன். ஜேசன் டாட் ஸ்ட்ரிங்கிஃபை யூஸர். ஓகே சேம் திங், சேம் வே do this. Okay fine, now it will be okay. இனிஷியலாக எம்டியாக இருக்குது. ஜஸ்ட் நான் இப்போ ஹோம் பேஜுக்கு போகிறேன். இனிஷியலாக எம்டியாக இருக்குது. லாகின் பண்ணேன் அப்படின்னா ஜஸ்ட் நேம் சந்தீப் டைப் அட்மின் யூஸரில் வரதை பார்க்கலாம். ஜஸ்ட் ஹோமில் டேஷ்போர்டில் ரெண்டுத்துலேயுமே சேம் வே யூஸர் வந்துட்டு அங்கே இருக்கும். சிம்பிள், ரொம்ப சிம்பிள். இவ்வளோ தான் கான்டாக்ட்ஸ். இப்போ யூஸர் வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணியாச்சு. தென் சேம் வே நம்ம லாகின் இங்கே வச்சுருக்கோம். ஓகே, தென் லாக் அவுட்டை வந்துட்டு நம்ம இங்கே வைப்போம் டேஷ்போர்டில். பட்டன் log out, come on, log out button on click, set user empty. Okay, clear. Just give a reload. Initial empty இருக்கு. just login பண்ணோம் அப்படின்னா யூஸர் வந்துட்டு வரதை நீங்கள் பார்க்கலாம். டேஷ்போர்டுக்கு போய் ஜஸ்ட் லாகின் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அகைன் எம்டி, பிகாஸ் நம்ம எம்டியாக செட் பண்ணுறோம். தட்ஸ் இட் ஃபார் கான்டெக்ஸ்ட். ஓகே, இவ்வளோ தான் கான்டெக்ஸ்ட். ஸ்டில் சேம் திங். இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் செட் யூஸர் பண்ணுறதுக்கு பதிலாக ஜஸ்ட் கிவ் an API கால் அண்டு கால் லாகவுட் API by the way. அவ்வளோதான், நத்திங். API கால். ஸோ திஸ் இஸ் த திங். பட் ஸ்டில் நம்ம மோர் ஆர்கனைஸ்டாக பண்ணணும். பட் ஸ்டில் இப்போ நீங்கள் பேசிக் லேர்ன் பண்ணுறதுனால நம்ம இப்படி பண்ணிக்குவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் கான்டெக்ஸ்ட் வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் நம்ம இந்த மாதிரி ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணுறோம், எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இது கொஞ்சம் உங்களுக்கே கஷ்டமாக தெரியலாம். பட் ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே க்ரியேட் கான்டெக்ஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டில் எக்ஸ்போர்ட் யூஸர் கான்டெக்ஸ்ட்டு தான் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா கான்ஸ்ட். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளாக யூஸர் கான்டெக்ஸ்ட் டெக்ஸ்ட் அப்படின்னு ஜஸ்ட் ஒரு வேரியபிள் வைப்போம். அதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் கான்டெக்ஸ்ட். ஓகே, யூஸ் கான்டெக்ஸ்ட். அதில் வந்துட்டு யூஸ் கான்டெக்ஸ்ட். ஓகே, சிம்பிள். ஸோ யூஸ் கான்டெக்ஸ்ட் வந்துட்டு நான் ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரம் React. ஸோ இது ஆட்டோ இம்போர்ட் ஆயிடுச்சு. எதனால் இந்த வார்னிங் அப்படின்னா ஜஸ்ட் ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வந்துட்டு யூஸ் கான்டெக்ஸ்ட்டை ஜஸ்ட் அப்படியே டிக்ளேர் பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் நம்ம ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் வச்சு ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா இட் டஸ் த திங், சிம்ப்ளி இட் வில் ஒர்க். ஸோ நெக்ஸ்ட் இந்த யூஸ் கான்டெக்ஸ்ட்டையும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் டுவல் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். எக்ஸ்போர்ட் யூஸ் கான்டெக்ஸ்ட் அண்ட் யூஸர் கான்டெக்ஸ்ட் ரெண்டையுமே எக்ஸ்போர்ட் பண்ணிடுறேன். சிம்பிள். இப்போது ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்துட்டு ஜஸ்ட் அந்த கான்டெக்ஸ்ட்டை வந்துட்டு நம்ம பண்ண தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் ஹோம் போகிறேன். யூஸ் கான்டெக்ட்ஸ் பக்கத்தில் யூஸர் கான்டெக்ட்ஸ் பக்கத்தில் ஓகே கமான் யூஸர் கான்டெக்ட்ஸ் பக்கத்தில் யூஸர் கான்டெக்ட்ஸ். ஓகே, ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இனி இந்த லைன் நம்மளுக்கு தேவையில்லை. ஜஸ்ட் யூஸ் கான்டெக்ஸ்ட் user context, then call the function. Simple. Same way in dashboard, same thing, copy this. Okay, fine. Now user context. Simply use user context and it does the thing. So now in the user context நம்மளுக்கு இங்கே தேவையில்லை. சேம் வே யூஸ் கான்டெக்ஸ்ட்டும் நம்மளுக்கு இங்கே தேவையில்லை. சேம் வே இங்கேயும் அதே தான். ஜஸ்ட் யூஸ் கான்டெக்ஸ்ட்டும் யூஸர் கான்டெக்ஸ்ட்டும் நம்மளுக்கு தேவையில்லை.
இஸ் சிம்ப்ளி ஆசம் ரைட். ஸோ இப்போது பை த பை எல்லாமே ஒர்க் ஆகணும். ஓகே, எஸ் ஆப்ஜேஸில் வந்துட்டு நம்ம மல்டி எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி தான் நம்ம எடுக்கணும். நவ் இட் வில் பி ஹாப்பி. ஹோம் அபவுட் இல்லை ஹோம் டேஷ்போர்ட் போனோம் அப்படின்னா ஜஸ்ட் ஹோம் போனோம் அப்படின்னா ஜஸ்ட் லாகின், வி காட் யூசர். டேஷ்போர்ட் போனோம் அப்படின்னா லாக் அவுட், வி ரிமூவ் த யூசர். தட்ஸ் இட். சிம்ப்ளி ஆசம். இதனால தான் கான்டாக்ட் வந்துட்டு ரியாக்டில் வந்துட்டு எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஜஸ்ட் ரீடெக்ஸை ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சிம்பிளாக நம்ம கான்டாக்ட் வந்துட்டு க்ரியேட் பண்ணலாம். ஜஸ்ட் நமக்கு எந்த வேல்யூ வேணுமோ அதை ஜஸ்ட் ப்ரொவைட் பண்ணலாம். சிம்பிள். நான் அரேவா 2 மட்டும் அனுப்பிச்சிருக்கேன். சிம்பிளி எதை வேணால் நம்ம வந்துட்டு ப்ரொவைட் பண்ணலாம். ஓகே, தட்ஸ் இட். இவ்வளோ தான் ரியாக்டோட கான்டாக்ட். எஸ், இது பேசிக் தான். ஜஸ்ட் நம்ம யூஸரை ஏபிஐ கால் பண்ணணும். யூஸர் ஏபிஐ கால் பண்ணி தான் நம்ம யூஸரை வந்துட்டு செட் பண்ணணும் பேசிக்காக கான்டாக்ட்ஸில். சேம் வே லாக் அவுட் பண்ணும்போது ஏபிஐ கால் பண்ணி தான் நம்ம லாக் அவுட் பண்ணணும். பட் இட் டஸ் த திங். இது தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு பேசிக்கலி ரொம்ப சிம்பிள் தான் ஏபிஐ கால் பண்ணி எடுக்கிறது எல்லாமே. அது நம்ம ஃபர்தர் டுட்டோரியலில் நம்மளோட ப்ராஜெக்டில் வந்துட்டு அதெல்லாம் பண்ண தான் போகிறோம். பட் ஸ்டில் பேசிக்காக கான்டாக்ட்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் கான்டாக்ட்ஸ். Yes guys, see you in the next video. Bye bye.